Hi friends, welcome to SANTRA TECHSPOT. இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த ஃபங்க்ஷனை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது எப்படி, ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது எப்படி, ஸோ அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையும் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓவராலாக சொல்லப்போனால் ஃபங்க்ஷன் வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இப்போ வீட்டில் இருக்கிற சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஓகே, ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து மற்ற லாங்குவேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன், வாட் இஸ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பற்றி ஒரு கொஞ்சமாவது உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கும். பட் நீங்கள் வந்து இல்லை அப்படின்னா ஃபங்க்ஷனே அப்படின்னா நீங்கள் பிளாங்காக இருக்கிறீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் டு எக்ஸிக்யூட் சம் ஆப்ரேஷன். அதாவது இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து ஒரே வேலையை நம்ம வந்து திரும்ப திரும்ப பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன், இல்லாட்டினா ஒரு பிரிண்ட் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சி ப்ரோக்ராமில் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அதோட ஒர்க் என்னென்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணும். அதே போல் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபங்க்ஷன் இந்த ஒர்க்கை தான் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன். ஜாவாஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்டு, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்டு, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனோட நேமை நீங்கள் வந்து கொடுக்கணும். நாங்கள் என்ன கொடுத்துருக்கோன்னா மை ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஓகேங்களா, இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் சம்மந்தப்பட்டது. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன், ஒரு டாக்குமெண்ட் டாட் ரைட் கொடுக்குறேன். டாட் ரைட் ஆஃப் வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு செமிகோலன் வச்சு முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் மட்டும் பண்ணால் போதுமா? நான் இப்போ டேரெக்டாக இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற கண்டென்ட் எதுவுமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம அதை கால் பண்ணல. ஸோ இதுக்கு வேறு என்ன ஃபங்க்ஷன் கிரியேஷன். அடுத்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம வந்து கால் பண்ணணும். மை ஃபங்க்ஷன் ஆப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து நம்மளுடைய பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவுட்புட்டாக வந்துருக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இது வந்து ஒரு வே. இப்போ நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே பாஸ் பண்ணலை. சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எது நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அக்செப்ட் பண்ணுறீங்க. ஸோ நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் இல்லைன்னா num1, num2 அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அக்செப்ட் பண்ணுறீங்க. அக்செப்ட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா வேர் num3 ஈக்குவல் டு num1 ப்ளஸ் num2 அப்படின்னு வச்சுக்கிறீங்க. ஸோ இப்போ num1 அண்ட் num2 இந்த ரெண்டையுமே ஆட் பண்ணி num3ல ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுக்கு இது வந்து num1. ஓகேங்களா, ஸோ இந்த num1, num2க்கு இங்கேருந்து நீங்கள் வேல்யூ பாஸ் பண்ணுறேன். எப்படி பாஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். 10, 20 அப்படி சொல்லி பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அப்படி போட்டு அது கூட நான் என்ன பண்ணுறேன், இந்த num3யை நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெல்கம் டு ஜாவாஸ்கிரிப்ட் டுட்டோரியல் அது கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 30 அப்படிங்கிறது வந்துருக்குது. ஸோ இப்போ இது நமக்கு என்னது, ஒரு அடிஷனை நம்மளுக்கு வந்து பண்ணியிருக்குது. ஓகேங்களா, பட் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே நான் பிரிண்ட் பண்ணதுக்கு பதிலாக இதை பிரிண்ட் பண்ணி இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நான் ரிட்டர்ன் பண்ணணும். அதாவது எந்த எந்த இடத்துல எனக்கு கால் பண்ணிச்சோ அந்த இடத்துக்கு நான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இங்கே வந்து நீங்கள் ஒரு வேரியபிளை வச்சு நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ans ஈக்குவல் டு அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. இங்கே என்ன பண்ணணும், ரிட்டர்ன் ans அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன ஆகுனா இந்த ans அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் ரைட் ஆஃப் the sum of num1 and
num2 is ans. ஸோ ஆன்ஸில் இருக்கிறதா நமக்கு வேல்யூ. ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம பண்ணியிருக்க மிஸ்டேக் என்னன்னா, இங்கே வந்து வேர் அப்படிங்கிற கீவேர்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதான் நம்ம பண்ணியிருக்க மிஸ்டேக்கு. ஸோ ஏன்னா அது வந்து ஒரு வேரியபிளாக எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வேர் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுக்கணும். இப்படி தான் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் num1 and num2 இஸ் அண்டர் டிஃபைன். ஓகே ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணது num3 ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம வந்து நம் ஆன்சர்னு ரிட்டர்ன் பண்ணிட்டேன். ஸோ அது என்னோட மிஸ்டேக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் num1 and num2 இஸ் 30 அப்படின்னு சொல்லி வந்துருக்குது. பட் இப்போ நம்மளுக்கு வந்து நீங்கள் நினைக்கலாம் எனக்கு வந்து இது வரலையே, அடுத்த லைனில் வரலையே அப்படின்னுட்டு. ஸோ அதுக்கும் போட்டுக்கலாம். /br நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த லைனில் வரும். லைன் பிரேக் பண்ணி விட்டு இப்போ ரன் பண்ணிங்க. சாரி, ஓகே, நீங்கள் ஸ்லாஷ் வந்து இந்த ஸ்லாஷ் போடணும், பேக்வேர்ட் ஸ்லாஷு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் டு ஜாவா ஸ்கிரிப்ட் டியூட்டோரியல், த சம் ஆஃப் num1 and num2 இஸ் 30 அப்படிங்கிற அவுட்புட் வந்து நமக்கு வந்து வந்துருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், அந்த ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி வேல்யூ பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம், அந்த ஃபங்க்ஷன்லேருந்து எப்படி வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ஃபங்க்ஷன் பற்றின ஒரு அளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.